பிள்ளைகளை வளர்க்கிறதிலே பெற்றோர் அசம்பந்தமாக நடந்தால் ஒரு சமூகம் பாதிக்கும் என்பார்ந்தவர்களே. உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், இஸ்லாம் அதை போதிக்கிறது. ஆனால் இரக்க காட்டுகின்றோம் என்ற பெயரிலே நீங்கள் புத்தி கட்டவர்களாக நடந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பிள்ளைகளுடைய விவகாரத்தில் நலவை நாடுகிறவர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு எது பயனாக இருக்குமோ அதை கொடுங்கள். வாப்பா வெளிநாட்டில் நீண்ட காலமாக ஜப்பானிலேயோ லண்டனிலேயோ அமெரிக்காவிலேயோ சவுதியிலேயோ இருக்கிறார். வருடத்துக்கு 2 மாதம் விடுமுறை என்று வந்தால் வந்து கழித்து விட்டு போகிறார். பாலகனே, பாக்கிய என்னுடைய அன்பு மகனே மகளே என்று சொல்லி வீடியோ கேமரா போன் ஒன்றை கொடுத்து விடுகிறார். எல்லா வேலைகளும் அதிலே செய்யக்கூடிய விதத்திலே நான் என் வாப்போட வாட்ஸ்அப்ல பேசுகிறேன், ஸ்கைப்ல பேசுகிறேன். இன்டர்நெட் எல்லாம் சர்வ சாதாரணமாக வளர்ந்து வருகிற பிள்ளை யூஸ் பண்ணுகிறது. பாவம் உம்மாவுக்கு எப்படி ஒரு நம்பரை சேவ் பண்றது கூட தெரியாது. பெருமையாக சொல்றது, நான் மற்றவங்கள்ட்ட எங்களோட மகன் இருக்கிறானே அவன் இந்த போன்ல என்னவெல்லாம் விளையாடுவான், பெருமையாக பேசுறீங்க. உங்களை தூங்க வச்சு விட்டு நடுநிசையில திடீரென்று நீங்க போறீங்க உங்களோட மகண்ட அறைக்கு மகள்ட அறைக்கு. போகிற நேரத்தில் பார்த்தால் உம்மா வருகிற சத்தம் வருகிற நேரத்தில் பார்த்தால் முன்னால் கம்ப்யூட்டர்ல முன்னால் அப்படியே இருக்கிறது மக்காவுடைய படம் இருக்கிறது. மக்காவுடைய போட்டோவுக்குள்ள பார்த்திருக்கிற மாஷா அல்லாஹ். நடுநிசையில இந்த நடுநிசி 12 மணிக்கு என்ற புள்ள மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு போற முட்டாள்களாக இருக்க வேண்டாம். நீங்க வரக்குள்ள என்ன விளையாட்டை போடலாம் என்று அந்த புள்ளைக்கு தெரியும். அம்பலத்தில் வையுங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டுகளை. குறிப்பிட்ட நேரம் மட்டுப்படுத்துங்கள். பிள்ளை தவறி போனதற்கு பின்னால் விரலை கடிக்கின்ற ஒரு விதமான பின்தங்கிய சமூகமாக நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நான் அடிக்கடி 2 அடிப்படைகளை உங்கள் இதயங்களில் நான் பதிய வைத்தேன். ஏன் அவ்வளவு நேரத்தை நான் அதற்கு எடுத்தேன் என்றால், 1000 வேலிகளை போட்டு பிள்ளைகளை வளர்த்தாலும் இறையச்சம் என்ற ஆணி வேர், அதனால் அது உந்து சக்தியாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. நபி சொன்னார்களே, மலை துளிகளாக உங்கள் கூரைகளை தகர்த்து கொண்டு ஃபித்னா இறங்குகிறது. ஒரு சாதாரண விரல் நுனியில ஃபித்னா தொங்கி நிற்கிறது. அன்பார்ந்தவர்களே, சாதாரண விரல் தொங்கல்ல இருக்கிறது. அண்மையிலே ஒரு பயணம் போகிறார்கள். திரிவிலே உம்மாவும் வாப்பாவும் நடுவிலே மகளை வைத்துக் கொண்டு போகிறார்கள். போகிற நேரம் வாப்பா ஒரு பக்கத்திலே உம்மா ஒரு பக்கத்திலே, நடுவிலே பெண் பிள்ளை இருக்கிறாள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமூகம் போகிற நிலையை பாருங்கள். போகிற நேரத்தில் வாப்பாவுடைய போனுக்கு கோல் வருகிறது. சைனீஸ் போன்ல குரல் மாத்தி பேசலாம். பொம்புல குரல் மாதிரி பேசுகிறார். மகளிடத்துல நம்பி பேசுவதாக காட்டி அந்த வாப்பாவிடத்துல உங்களோட மகள் எங்க கிளாஸ் நம்பி எங்க அப்படி என்று பேசினா, மகளே இன்னும் உங்களுக்கு கோல். வாப்பா எடுத்து மகளுக்கு கொடுத்தால் மகள் நீண்ட நேரம் பயணத்தில் அப்படியே பேசிக்கொண்டு போகிறாள். இத்தனைக்கும் செய்த தாய்க்கும் தகப்பனுக்கும் துரோகம். பக்கத்தில் இருப்பவள் எவ்வளவு பெரிய அமானியம் தாய். இடது பக்கத்தில் இருப்பவன் தகப்பன். நடுவில் நின்று கொண்டு ஆடுகிறாள், ஆட்டம் போடுகிறாள், கூத்து. இந்த நிலை எவ்வளவு பயங்கரமானதான் பார்த்தவர்கள். இதற்கு யார் காரணம்?